இயக்குனர் மிஸ்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குதுரை. இதில் நடிகர் யோகி பாபு, இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர். தூக்குதுரை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்க்கு. இந்த ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு வந்து 2, 3 ரீசன். ஒண்ணு வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கெல்லாம் சேர்ந்து வினோத், அன்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது? நம்ம ஏன் மூவி புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்படின்னு பேசினோம். பேசி வி ஆல் காட் இன்டு திஸ். அதுக்கு வந்து நான் வந்து இம்மீடியட்டா உள்ள போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு. மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா அங்க யுஎஸ்ல போயிட்டு அ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. ஐ தாட் ஐ அம் மிஸ்ஸிங் இந்தியா. இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் எப்பமாவது தான் வருவேன். வருஷத்துக்கு ஒரு தடவ வருவோம். ஒரு 2 வாரம் இருப்பேன், போயிருவேன். ஸோ எனக்கு என்னன்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று இங்கே பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோட பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம் அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜம்ப் இன் டு திஸ் இனிஷியேட்டிவ் இமீடியட்லி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு மெயின் ரீசன் ஐ காட் இன்டு திஸ் வாஸ் அன்பு. ஓகேவா? அன்பு இஸ் லைக் மை எல்டர் பிரதர். பிரதர் மாதிரி தான். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டிட் நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்கு வந்து இரும்பு அடிக்கிற இடத்துல என்ன வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் தெரியாது. ப்ளஸ் ஐ வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது சின்ன படமாக இருக்கும்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இட் பிகம் அ வெரி பிக் மூவி. ஸோ ஒரு டைமில் வந்து நானும் அன்பும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அன்பு சொன்னார், ஐ மீன் வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்பு கூட நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட அன்புக்கிட்ட சொல்லுவேன், அன்பு நீங்கள் தான் இருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க. நான் வந்து யூஎஸில் இருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம். எனக்கு வந்து அந்த டைமில் இங்கே இந்தியாவுக்கு வர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ட்டு அன்புக்கிட்ட சொல்லியிருந்தேன். அன்பு இல்லை அரவிந்த், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நீங்கள் வினோத் 3 பேர் அந்த ஸ்டேஜில் இருந்து பண்ணால் தான் வந்து இட் வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில அன்பு இந்த ஸ்டேஜில் இல்ல. நானும் வினோத் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கோம். ஸோ ஐ ரியலி மிஸ் அன்பு அட் திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் 6 மந்த்ல வந்து அன்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டோம், நானும் வினோத்தும். ஸோ வி மிஸ் அன்பு, வி ஆல் மிஸ் யூ அன்பு. ஸோ அன்பு வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் பிளெஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து வி ஆர் கண்டினியூங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேச வேண்டியது வந்து மாரிமுத்து சாரை பற்றி. மாரிமுத்து சார் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, இது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கமர்ஸ். மகேஷ் மாதிரி, மனோஜுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் எங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து வி வாண்டட் டு கீப் சம் சீசன்ட் பீப்புள். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணக்கூடாது. நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வி வர் வெரி கிளியர் ஆன் தேட். ஸோ நம்ம வந்து கூட வந்து சீசன் பீப்புளை வச்சுக்கணுன்றதுக்காக யோகி பாபு சார், இனியா மேடம், மாரிமுத்து சார், பாலசரவணன் ப்ரோ, செண்டாயன் ப்ரோ, இவங்க எல்லாம் இந்த மாதிரி சீசன்ட் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பிக். ஸோ மாரிமுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. இனிஷியலாக வந்து நாங்கள் மாரிமுத்து சாரை வந்து கமிட் பண்ண உடனே வந்து அந்த ஈவினிங்கே வந்து மாரிமுத்து சார் வந்து டென்னிஸை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒரு ஷால்வை எடுத்துகிட்டு வந்துட்டு டென்னிஸ்க்கு சால்வை போட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணார். ஐ மீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவரோட வயசுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் டு கம் தேட் டே. அந்த நாளே வந்து டென்னிஸ்க்கு அப்படி பண்ணணும்னு தேவை கிடையாது. தட் ஷோ இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ்.